ஹாய் ஹலோ நான் யாஷிகா. இது உங்கள் சினிமா பசங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான கொரியன் வெப் சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இதோட கான்செப்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஒரு ஓல்டு வெப் சீரிஸ் தான். ஹீரோட அப்பா வந்து ஒரு தீயணைப்பு வீரராக இருப்பார். பட் ஒரு பில்டிங்கில் போயிட்டு அந்த மாதிரி தீ அணைச்சிட்டு இருக்கும்போது தெரியாமல் உள்ளே போக சொல்லிடுவார். ஒருத்தவங்க உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னொருத்தவங்களோட மிஸ்டேக்காக தான் இருக்கும். பட் இவர் தான் ஹெட்டாக இருந்து அவங்கள வந்து இந்த மாதிரி உள்ளே போக சொன்னார், அதனால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிரும். நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட்டை டிவோர்ஸ் வாங்கிட்டு ஹஸ்பண்ட் கூடயே பொண்ணையே அனுப்பி வச்சுருவாங்க. அதுலேருந்து 20 வருஷம் பேசவே மாட்டாங்க. இந்த ஹீரோவும் அந்த நிலமையிலேருந்து தப்பிச்சு அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே இறந்துருவாங்க. அண்ணன் மட்டும்தான் இருப்பாங்க. அண்ணன் உயிரோடு இருக்காங்கன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஹீரோயின் கூடயே வளர்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூல் ஒரே காலேஜ் அந்த மாதிரி படிக்கும்போது இவங்க 2 பேரும் அந்த பொண்ணுக்கு வந்து ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது ஆசையாக இருக்கும், அவங்க அம்மா மாதிரியே. பட் நம்ம ஹீரோவுக்கு வந்து அவங்க அப்பா வந்து தப்பாக பேசி இந்த மாதிரி பண்ணாங்கல்ல, ஸோ அதே மாதிரி நிறைய பேரை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பொய் சொல்லி வாழ்கிறதுனால எவ்வளோ குடும்பம் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அது வந்து பிடிக்காது. பட் நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவரும் ஜேர்னலிஸ்ட் ஆகுறாரு. ஸோ அந்த ஜேர்னலிஸ்டோட லைஃப், அதுவும் ஜூனியர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா ஒருத்தர் நமக்கு கீழே மாட்டிட்டான்னா என்னென்ன பண்ணுவாங்க. ஸோ அது ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறப்போ ரொம்ப கொடுமையாக இருக்கும். அந்த லைஃப்லாம் இதில் காட்டுவாங்க. பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்.